சண்டேனாவே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் ஆரம்பிக்கும். இன்றைக்கி அப்பா வீட்டில் வேறு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்களா, அதுக்கு வேறு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு. அதுக்காக வந்து கோதுமை மாவில் நூடுல்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கப் வந்து கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு அதை அப்படியே ஊற விட்டுருங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. எப்பொழுதுமே வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்தளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பாயில் ஆகி வந்ததும் இதில் வந்து நம்ம பசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்பாத்தி மாவு, அதை வந்து இடியப்ப கண்ணு இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அந்த அச்சு போட்டுட்டு பசைஞ்ச மாவை சேர்த்து நல்லா பொழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு இல்லைங்களா, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பொழிஞ்சு விட்டிங்கன்னா எந்த லென்த்துக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் மேலே எலும்பி வரும். அதை ஃபில்டர் பண்ணி பச்சை தண்ணியில் போட்டு விட்டுருங்க. சூப்பராக வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இதை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், மஷ்ரூம், முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கெச்சப் 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வந்து கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு அப்பா வீட்டில் சாமி கும்பிட்டு அங்கே உள்ள ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு.